இன்னைக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய நினைவு நாள். நான் காலையிலேயே நம்மளுடைய கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன். உலகநாயகன் அவர்கள் கே பாலச்சந்தரை பற்றி போட்டிருக்காரு. உண்மை பற்றி பேசாத நாளில்லை எனும் பலமுறை கேட்ட தேய் வழக்கு என் வாழ்வில் திரு பாலச்சந்தர் அவர்களுக்கும் அவரது தோழர் திரு நாகேஷ் அவர்களுக்கும் பொருந்தும். இன்று கேபி சாரின் நினைவு தினம். இன்னாலும் விதிவிலக்கல்ல. இந்த இயக்குனர் உனக்கு எனக்கு பின் நீ படிக்க நல்ல இடம் என்று எனக்கு ஒரு சிகரத்தை அடையாளம் காட்டிய அவ்வை சண்முகம் ஆசானையும் இன்று நன்றியோடு நினைத்து வணங்குகிறேன். கமல்ஹாசன் காலையில் 9:17 இந்த பதிவை போட்டிருக்காரு உலகநாயகன். ஸோ உலகநாயகனுக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். ஏன்னா பரமக்குடியில் அவரது தந்தைக்கு செலவச்சாரு. அவருடைய அலுவலகத்தில், ராஜ்கமல் அலுவலகத்திலேயே இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களுக்கு சிலை வைத்த மாணவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். கே பாலச்சந்தரும் என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கமல்ஹாசன் தான் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு. அவருடைய மகளே அதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபேவரட், புஷ்பா கந்தசாமிக்கும் ஃபேவரட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான். இப்போதான் நான் நம்ம விவேக்குடைய ஸ்பீச் கமல் 50 விஜய் டிவி, அந்த விஜய் டிவி ஸ்பீச் இப்போ திருப்பி ஒரு தடவை பார்த்தேன். அதில் அவர் ஒரு வரி சொல்லுவார். அதாவது ஒவ்வொன்றா கமலை பற்றி சொல்லிகிட்டே வருவார். அவருடைய படங்களை பற்றிலாம் சொல்லிட்டு வருவார். நீ அரண்மனையில் வளர்ந்த ஆலமரம் அல்ல, இடுபாடுகளுக்கிலேயே வளர்ந்த பூச்செடி, நீ இயக்குனர் சிகரம் கொளுத்தி போட்ட சர வெடிம்பார். அது உண்மைதான். அதாவது உள்ள பாலச்சந்தர் ஏராளமான நபர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் உள்ளதிலே பெஸ்ட்டு கமல்ஹாசன் தான். ஏன்னா பாலச்சந்தர் என்ன சொல்லுவாராம், நம்ம சொல்கிறத மற்றவங்களாம் நடிக்கிறாங்க, நம்ம சொன்னதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணிடுறான்டா அப்படின்பாரான். இவரை பொறுத்தவரை எப்படின்னா, சின்ன பையனும் இல்லாமல் பெரிய பையனும் இல்லாமல் ஒரு 2 கட்டம் வயசுன்னு சொல்லுவாங்க. குழந்தை நட்சத்திரமாகவும் நடிக்க முடியாது, கதாநாயகனாகவும் நடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நான் அவனில்லை படம் ஜெமினி கணேசன் தயாரித்தார். அந்த படத்தை பாலச்சந்தர் டைரக்ஷனில் அந்த படத்தை திருப்பி கூட ரீமேக் பண்ணாங்க ஜீவனை வச்சு. அந்த நான் அவனில்லையில் ஒரு சின்ன ரோல் பண்ணார். அதுக்கப்புறம் படிப்படியாக அவருக்கு வேஷங்கள் கொடுத்தாரு. அரங்கேற்றம் படத்தில் ஒரு சின்ன ரோல், தியாகுங்கிற கேரக்டர், அவர் தம்பியா, பிரமீளாவுடைய தம்பியா. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த விகடகவி வேஷம், அது எங்கேயோ போயிடுச்சு. அந்த விகடகவி வேஷம் தான் அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடல். அது அவ்வளோ ஒரு தொடர்கதையில் அவருக்கு அவ்வளோ பெரிய பேரை ஏற்படுத்தினுச்சு. அந்த படத்தில் மற்ற எல்லாருமே புதுமுகங்கள். அந்த பழைய ஆள் நடித்த ஒரே ஆள் கமல் தான். ஏன்னா பாலச்சந்தர் ஒரு தடவை காரில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ரோட்டில் பார்த்து கமல் நடந்து போகிறப்ப கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னு சொல்லுவார். கமலுக்காக பல்வேறு பாத்திரங்களை உருவாக்குனார். கமலுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்திய பாலச்சந்தர் அவர்களை அன்போடு நினைவு கூறுகிறோம்.